இதோ பாருங்கள், விண்டு காட்டுறேன். பார்த்தீங்களா, மேலே மொறுன்னு இருக்கும், மேலே மொறுன்னு இருக்கும், உள்ளே வந்து அப்படியே சுடுறது அப்படியே மாவாக இருக்கும் பாருங்கள். உள்ளே அப்படியே மெதுன்னு இருக்கும், மேலே மொறுன்னு இருக்கும். பட்டணம் பக்கோடா. இப்போ என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறேன் அப்படிங்கிற வந்து எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ் ARK வசந்தி கிரியேட்டர்ஸ் டைப் பண்ணிடனா பெல் ஐக்கான் காட்டும். ஆல் பெல்லையும் டச் பண்ணிடனா சப்ஸ்கிரைப் ஆகிடும். நான் போடுற வீடியோ போகிற உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், போண்டா போட பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ARK வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்தலட்சுமி பேசுகிறேன். நாம் இப்போ பார்க்குறது ஈவினிங் ஸ்நாக்ஸ் மெது போண்டா அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து முதல்ல என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துக்கலாம். இது வந்து நெய் எடுத்துட்டுருக்கேன். ஒரு நெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாம். இது சோடா உப்பு போட்டுக்கணும். சமையல் சோடா, ஆப்ப சோடாங்கிறாங்க இல்லையா, அது சும்மா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் கொஞ்சமாக. இந்த நெய் மஞ்சள் கலர் வந்து நல்லா கொஞ்சம் வெள்ளையாக வரணும். அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். மாவுக்கு போண்டாக்கு தேவையான மெது போண்டாக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இதை முதல்ல வந்து நல்லா அப்படி கையில் பிசைஞ்சிட்டே இருக்கணும். இந்த கலர் வந்து மஞ்சள் கலர் இருக்க நெய் வந்து வெள்ளையாகணும். இது இருக்கட்டும். இப்போ இதுக்கு என்னென்ன முதல்ல தேவைன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து அந்த 1 கப் வந்து கடலை மாவு எடுத்துகிட்டு இருக்கேன். ஒரு 200 கிராம் இருக்கும் கடலை மாவு. ஒரு 100 கிராம் இருக்கும் அரிசி மாவு எடுத்துகிட்டு இருக்கேன். ஒரு இதுலேயும் ஒரு 100 கிராம் இருக்கும் பொட்டுக்கடலையே அரைச்சி மாவாக எடுத்துகிட்டு இருக்கேன். பொட்டுக்கடலை மாவு. சின்ன வெங்காயம் தான் எங்கிட்ட இருக்குது. சின்ன வெங்காயம் ஒரு 20-25 வெங்காயம் இருக்கும், உரித்து நறுக்கி வச்சுட்டுருக்கேன். பச்சை மிளகா காரத்துக்கு ஒரு 5 மிளகா எடுத்துகிட்டு இருக்கேன். இஞ்சி இவ்வளோ பெரிய நீளம் தோல் சீவி அலம்பி தோல் சீவி எடுத்துகிட்டு இருக்கேன். நறுக்கி பொடியாக நறுக்கி வச்சுட்டுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை 2 ஆர்க் எடுத்து நறுக்கி வச்சுட்டுருக்கேன். இப்போ இதை முதல்ல நல்லா பிசைஞ்சுக்கலாம். இந்த அடுப்பில் வந்து எண்ணெய் வச்சுட்டுருக்கேன் பாண்டிலியில். பாருங்க, இப்படி நல்லா அப்படியே தேய்க்கணும். இதை இந்த மஞ்சள் கலர் மாதிரி வெள்ளை கலராக வரணும். தேய்ச்சி காட்டுறேன். பார்த்தீங்களா, மஞ்சள் கலர் மாதிரி வெள்ளை கலர் பாருங்கள், கலரே வெள்ளை அந்த மாதிரி வரணும். இப்போ மாவெல்லாம் போட்டுக்கலாம். முதல்ல மாவை கொஞ்சம் நல்லா கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் பச்சை மிளகா இதையும் போட்டு நல்லா கலந்து அதுக்கப்புறம் தண்ணி எவ்வளோ தேவையோ விட்டுக்கலாம். நல்லா போண்டா மாதிரி ஊற்றணும். தண்ணி நிறைய ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் பார்த்துன்னு தெளித்து தான் தண்ணி விட்டுக்கணும். கொஞ்சம் இப்படி புரண்டையாக போண்டா மாதிரி பிடிக்க வரணும். இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இந்த பாருங்க, இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கணும். ரொம்ப தண்ணி விடக்கூடாது. ரொம்ப இது கின்னுன்னு இருக்கணும், ஓரளவுக்கு இருக்கணும். ரொம்பவும் கின்னுன்னு இருக்கக்கூடாது, ரொம்பவும் டைட் இதாக இருக்கக்கூடாது, லூஸாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி வந்து உருட்டி வச்சுட்டுருக்கேன் மாவு எல்லாத்தையும் எடுத்து. இப்போ இங்கே எண்ணெய் வச்சுட்டுருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும், அதை போட்டு காட்டுறேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ் மெது போண்டா இதில் போட்டுடலாம்.
எண்ணெய் காஞ்சிடுத்து. நல்லா செவக்கணும். இப்படி எடுத்துட்டேன்னா உள்ளே பூரா வெந்துடும் மாவு. அடுப்பு ரொம்ப ஸ்லிம் பண்ணிக்கலாம், அப்போ தான் கொஞ்சம் மெதுவாக வேகும் உள்ளெல்லாம். இப்போ பாருங்க, இப்படி சவக்கணும். இதோ பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். மெது போண்டா கரகரன்னு இருக்கும். கொஞ்சம் ஆறுநாட்டி தான் இதை விண்டு காட்ட முடியும். கொஞ்சம் ஆறட்டும், காட்டுறேன்.